ஹலோ மக்களே, இது மார்ச் 4ஆம் தேதி என் பையனோட பர்த்டேக்கு எடுத்து வீடியோ மக்களே. நான் இந்த வீடியோ எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்கு டைம் ஆகிடுச்சு பார்த்துக்கோங்க. ஸோ அன்றைக்கி பர்த்டே அன்றைக்கி நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். 2 வருஷம் கழித்து பார்த்தா கூட இந்த வீடியோ எனக்கு ஒரு மெமரியாக இருக்கும்ல, அதனால. ஸோ ஃபஸ்ட்டு எழும்பினோடனே ஒரு 15 முட்டையை வேக போட்டுட்டேன். இந்த முட்டையை எதுக்காக வேக போட்டேன்னு நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். அதுக்கப்புறம் நைட்டே கிச்சனில் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அப்போ தான் காலையில் கொஞ்சம் எலும்பி வேலை பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு முட்டையை வேக போட்டு முடிச்சதுக்கப்புறம் அரிசி ஃபஸ்ட்டு அளந்துட்டேன் பார்த்துக்கோங்க. அளந்து வச்சுக்கிட்டா தான் நமக்கு தண்ணி அளவு தெரியுங்கிறதுக்காக முதல்ல அரிசி அளந்து அதுக்கப்புறம் அதுக்கு நல்லா தண்ணி ஊற்றி கழுவி அதை ஓரமாக நகட்டி வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு நான் போய் வெஜிடபிள்ஸ் கட் பண்ண போனேன். இந்த அரிசி பார்த்திங்கன்னா 2 கிலோ அரிசி மக்களே, 2 கிலோ பாஸ்மதி அரிசியில் தான் நான் வெஜிடபிள் பிரியாணி பண்ணேன் பார்த்துக்கோங்க. வெஜிடபிள் பிரியாணி பண்ணி பார்சல் பண்ணி கொடுக்கலான்னு இருந்தேன். ஸோ வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு கேரட்டு, பீன்ஸு, பொட்டேட்டோ ப்ளஸ் பட்டாணி, அதுக்கப்புறம் நான் சோயாவும் சேர்த்தேன். வெங்காயத்தை மட்டும் தனியாக கட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உட்காந்து கட் பண்ணேன். வெங்காயத்தை மட்டும் கட் பண்ணதை உங்களுக்கு ஷூட் பண்ணி காட்டினேன். வெயில் மக்களே அந்த கிளார்னால சரியாக வீடியோ கேப்சர் ஆகலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் பிரைட்னஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்தேன். அதுக்கப்புறம் நல்லா வந்துச்சு. நான் ஸ்டார்டிங் பார்க்கல, நான் வேகமாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா தான் நோட் பண்ணேன். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் பாருங்கள், உங்களுக்கு லைட்டிங் தெரியும். வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறது ஃபுல் வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் போடணும்னு நினச்ச மக்களே. பட் அது எனக்கு பண்ண முடியல. ஏன் பண்ண முடியலன்னா, சாருக்கு பர்த்டே விஷ் பண்ணுறதுக்கு கால் மேலே காலையிலே வந்துட்டு இருந்துச்சு. எல்லோரும் அப்போ தானே எழும்பியிருப்பாங்க. ஸோ கால் வந்துட்டனால நான் கால் அட்டன் பண்ணுறதா இல்லை உங்களுக்கு நான் ஷூட் பண்ணுறதான்னு எனக்கே தெரியல. இதில் கோகனட் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சோண்டு தான் ரீஃபண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் மக்களே. பாம் ஆயில் கூட யூஸ் பண்ணல. ஏன்னா நம்ம சாப்பிட்டாலும் சரி, அடுத்த ஆளுக்கு கொடுத்தாலும் நீட்டாக கொடுக்கணுன்றதுக்காக பார்த்து கடையிலேருந்து கூட வாங்கக்கூடாது, நம்மளே நம்ம கைப்பட செய்யணும் அப்படின்னு சொல்லி செஞ்சது மக்களே. இது நான் எவ்வளோ தூரம் செஞ்சேனோ, எவ்வளோ தூரம் நான் ஒரு ஆளாக இருந்து கஷ்டப்பட்டு செஞ்சேன். இது செஞ்சதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 5 எங்கள் அப்பாவோட பர்த்டே மக்களே. அப்போ எங்கள் அப்பா இறந்து அக்டோபர் மந்த்து இறந்தாங்க பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு சரியாக நாங்கள் சாப்பிட ஒரு 30 நாள் கூட அந்த காக்காக்கு வைக்கிற மாதிரி கூட சாப்பாடு நாங்கள் வைக்கல. ஸோ அவரோட பர்த்டேக்கு கொஞ்சம் அவர் ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கணும் சொல்லிவிட்டு அவருக்காக தான் முக்கியமாக நான் இந்த சாப்பாடே ரெடி பண்ணது. என்னென்னா, ஒரு முட்டை, மீன், பொரிச்ச மீன், ஒரு முட்டை, அப்புறம் ரைஸ். பார்சல் பண்ணுற நேரம் இவங்க வந்துட்டாங்க. அப்போ தான் இவங்க கடலுக்கு போயிட்டு வந்திருந்தாங்க. ஸோ பார்சலை மட்டும் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்துச்சு மக்களை எல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே. ஸோ அதனால் பார்சலை மட்டும் அவங்க பண்ணாங்க. சொல்கிற கேளுங்க, இது முக்கியமாக எங்கள் அப்பாக்காக தான் நான் பண்ணேன். ஸோ அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம நினச்ச ஒன்று ஃபுல்ஃபில் ஆனால் எப்படி இருக்கும்? அது உண்மையிலே அன்றைக்கி நடந்தது மக்களே. என்னன்னு சொன்னால், எங்கள் அப்பாவுக்கு என் பையனை ரொம்பவே பிடிக்கும். நாங்கள் சாப்பாடு செஞ்சு அவருக்காக தான் முக்கியமாக செஞ்சது. ஸோ இத்தனை வருஷமாக நாங்கள் 7 வருஷமாக இந்த வீட்டில் இருக்கோம். அப்படி இருந்து ஒருத்தர் கூட எங்கள் வீட்டில் தண்ணி கூட யாராவது கேட்டிருக்காங்க. ஆனால் சாப்பாடு இருக்கான்னு கேட்டதே கிடையாது. திடீர்னு ஒரு வயசானவர் எங்கள் வீட்டுக்கே எங்கள் வீட்டு வாசல்லையே இருந்து சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு இந்த தேங்க்யூ சொல்லிவிட்டு கூட 2 பார்சல் வாங்கிட்டு போனாங்க. அது எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்தது. எனக்கு அன்னைக்கு பார்த்து எங்கள் வீட்டுக்கு என் பையனுக்கு எங்கள் அப்பாவே இது பண்ண மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் கோவிலுக்கு போயிருந்தோம் அன்றைக்கி மார்னிங்கு. அதுக்கப்புறம் அவனோட ஞான பெற்றோர்கிட்ட போயிட்டு பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டுருந்தோம். அப்புறம் வீட்டுக்கு டெக்கரேஷன்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் ஈவினிங் தான் கேக் கட்டிங். பக்கத்தில் இருந்தவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு, சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டு ஒரு சிம்பிளாக ஒரு கேக் கட்டிங் வச்சோம் மக்களே. கேக் கட்டிங் முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு டின்னர் பரோட்டா பிளான் பண்ணியிருந்தோம். சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் மக்களே, பெரியவங்களுக்கு பிளான் பண்ணலை. சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டுமே இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். அவன்கிட்ட கேட்டு, ஹாப்பி அருண், ஹாப்பி அம்மா, தேங்க்யூ அம்மா அப்படி சொன்னான். இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? ஸோ எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவனோட பர்த்டேவை நம்ம இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டாடினது. ப்ளஸ் எங்கள் அப்பாக்காக
செஞ்ச ஒரு விஷயம் எங்கள் அப்பாவுக்கு போய் சேர்ந்தது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஃபைனலாக பரோட்டா சிக்கனை வச்சு அன்றைக்கி டேவை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அன்றைக்கி டே ரொம்ப ஹாப்பியாக போச்சு. தேங்க்ஸ் டு காட், தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். வந்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. என் பையனை ப்ளெஸ் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ.